ஏ ரஜினி, நான் கேட்குற கொஸ்டினுக்கு சுகர் கோட் பண்ணாமல் டிரான்ஸ்பரண்டாக ஆன்சர் பண்ணேன். ஓகே சரி, நேரா பேசுறேன் கேள. நான் புதுசு அந்த பக்கம் வரான். ஹாய் மச்சான். பாப்பா, கொஞ்ச நாள் போச்சுன்னா துருவ நட்சத்திரம் படத்தை பார்த்துடலாம் போல. ஆனா உன்னை பார்க்க முடியலையேடா. தன்னால போன்லயே டீல் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப என்ன புதுசா நேர்ல? அது வந்து மச்சான், ஐடி புள்ளிங்க நாங்கள் ஆர்வமா வாங்கன்ட்டு ஒரு ஆன்லைன் கோர்ஸ் மச்சான். ஆர்வமா பார்த்துட்டு இருந்தேன்னா டேட்டா முடிஞ்சு போச்சு. என்னை மதிக்கிற ஒரே ஆள் நீ தான். அதனால தான் மச்சான் உன்னை தேடி வந்தேன். நானும் அந்த லிஸ்ட்ல இல்ல, கிளம்பு. என்ன மச்சான்? அப்புறம் என்னடா, என் அக்கா பொண்ணு காது குத்து கூட வாட்ஸ்அப்ல தான்டா வாழ்த்து முடியல. அப்பயும் ஒரு ஆன்லைன் சர்வீஸ் தான் மச்சான் இருந்தேன். நீ அடுக்கடுக்க கேள்வி அடிக்கிட்டே போகாம அரை அங்கில இருக்கிற மனசை புரிஞ்சுக்கடா மச்சான். எல்லாம் தேவைன்னா தேடுறீங்க. அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல கட்டு கடங்காத கூட்டத்துல பரிமாற ஆள் பார்த்தாம பரிதவிச்சு போய் நின்னே. எனக்கு தான்டா தெரியும். போதுண்டா. அடுத்த அக்கா பொண்ணு காது குத்துல இருந்து உன் தாத்தா சாவு வரைக்கும் உன் கூடவே இருக்கண்டா. 19 ரூபா ரீசார்ஜ் மட்டும் பண்ணி விடுறா, புண்ணியமா போகும். சரி, அழுவாத பண்றேன். நல்லா இருப்படா. உனக்கு சீக்கிரம் வேலை கிடைக்குன்னு என் தேவதூதன்ட்ட வேண்டிக்கிறேன். ஒரு நிமிஷம் இரு. என்னாச்சுடா? நீ 12th பயாலஜி குரூப், காலேஜ்ல ட்ரிபிள், அப்புறம் குரூப் எக்ஸாம்னு தெரிஞ்ச. இப்ப நான் புதுசா ஐடி. ஐயோ, டவுட் ஆறானே. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? எல்லாம் ஒரு சந்தோஷத்துக்கு தான் மச்சான். என்ன சந்தோஷம்? ஐடில வேலை கிடைச்சா சம்பாரிச்சு சந்தோஷமா இருக்கலாம்ல, அதை சொன்ன மச்சான். ஓகே ஓகே. ஆமா, உன் ஃபோன் 5G தானே? 4G தான் மச்சான். அப்ப என்னோடது 5G தான். நான் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்றேன், நீ இங்கே படி. படே போதும்டா. இனிமே எவன் டைம் போயிட்டு 19 ரூபா ரீசார்ஜ் பண்ணிடான்னு போய் நிக்கவே மாட்டேன். உனக்கு ஒரு கும்பிடு. ஏ ரஜினி, நீ கண்டினியூ பண்ணு.